சிஐடியு தோன்றிய பிறகு நாம் ஒற்றுமை போராட்டம் என்ற ஒரு முழக்கத்தை வச்சோம். அப்போ ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வின்னா, ஒற்றுமைன்றீங்க, பிறகு ஏஐடியூசியை உடைச்சி இன்னொரு அமைப்பு உண்டாங்க. ஏஐடியூசிங்கிற அமைப்பு அதுக்குள்ள தான் நம்ம எல்லாருமே இருந்தோம். அதை உடைச்சி ஏசிஐடி வந்தது. இப்போ நம்ம தொழிலாளிகளுக்காக சங்கம்ன்றோம். மற்ற சங்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எல்லாருக்குமான சங்கம், முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் எல்லோருக்குமாக நாங்கள் பொதுவான சங்கம். அப்படி ஒன்று இருக்கவே முடியாது. தொழிலாளர்களுக்காக அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, தொழிலாளர்களுக்கு என்ன நியாயப்படி, சட்டப்படி, இயற்கை நீதிப்படி என்ன கிடைக்கணுமோ அது அவனுக்கு கிடைக்கணும். அது கிடைக்கலன்னா அதுக்கு குறுக்க நிற்கிறவங்களுக்கு எதிராக நடத்துகிற போராட்டத்தில் சமரசம் இல்லாமல் போராட வேண்டும். ஜெயகேவரா உங்களுக்கு தெரியும், புரட்சிக்காரன் ஜெயகேவரா உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொன்னாரு? பசிக்கின எவனா வந்தானா இருக்கிறத முதல்ல அவனை பசியாது, அவருடைய வயிற்றுல இருக்கிற நெருப்பான. ஆனா அதோட நீ நின்னா நீ கம்யூனிஸ்டும் அல்ல, நீ புரட்சிக்காரனும் அல்ல. எல்லாத்தையும் கொடுத்து அவனை பசி அடக்கி விட்டு நீ யோசிக்கணும், ஏன் இவனுக்கு இந்த நிலை, ஏன் இவன் பசிக்குதுன்னு என்கிட்ட கையேந்திரான் அப்படின்னு நீ யோசிக்கணும். அது அதனுடைய அடுத்த பக்கம். அதனால ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு இருக்கு. இதுல இந்த ரெண்டு பக்கத்துல எப்பவுமே தொழிலாளி பக்கம் நின்று சிந்திப்பது என்பதுதான் புரட்சிகர இயக்கம். அதுதான் முதலாளிக்கு எதிராக சமரசம் இல்லாம சண்டை போடும். இப்ப ஏஐடிசிங்கிற இயக்கம் 1920 காங்கிரஸ்காரர்களே உருவாக்கினது. முதல் தலைவர் லாலா லஜபதி ராய், அதனுடைய அகில இந்திய நிர்வாகிகள் ஜவஹர்லால் நேரு இருந்தாரு, பல தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் ஏஐடிசில இருந்தாங்க. '67 திமுக ஆட்சிக்கு வருகிறது. திமுகவுக்கு தனிச்சங்கம் கிடையாது. இவர் அண்ணா என்ன சொன்னார்னா, இப்ப நமக்கு எதுக்கு சங்கம், நம்ம என்ன அதெல்லாம் செய்ய முடியுமா, அதெல்லாம் கம்யூனிஸ்ட் தான், அதான் அவங்க செய்வாங்க, செகுடி இயக்கம் தான் செய்யும். திமுகவினுடைய தலைவர்கள் உட்பட பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க. இஎம்எஸ் வந்திருக்காரு, பசவமணியா வந்திருக்காரு, ஹரிகிருஷ்ணா கொண்டார் வந்திருக்காரு, சுந்தரையா வந்திருக்காரு. யாரு? எங்களுக்கு கிளாஸ் 15 பசங்க ஸ்டூடெண்ட்ஸ். நாங்க அப்ப அவங்ககிட்ட கேட்போம், எப்ப புரட்சி நடக்கும், எப்ப எங்களுக்கு துப்பாக்கி சூடா கற்றுக் கொடுப்பீங்க, இப்படிலாம் நான் கேட்போம் அவங்ககிட்ட. அது சின்ன வயசு தானே. அவங்க சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, ஏய் நம்ம கட்சி துப்பாக்கிலாம் எடுத்த கட்சி தான். துப்பாக்கிங்கிறது சாதாரண விஷயம். 2 கார்பெண்டரை உட்கார வச்சு ஒரு தனியாக ரூம் கொடுத்தா செஞ்சு கொடுக்கும். அது ஒரு பெரிய விஷயம். அதை பிடிக்கிறது கை பண்ணு. அப்புறம் துப்பாக்கி எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறியா? துப்பாக்கி போலீஸ் அதுக்கப்புறம் நம்ம நீ பெரும் இதுல பலம் ஆயிட்டீங்கன்னா அந்த துப்பாக்கி நம்ம எடுத்தா விட போறோம். இல்லைன்னா அவன் நம்ம பக்கம் துப்பாக்கி திருப்பணும். நாங்க டிரான்ஸ்போர்ட்ல ஒரு தடவை சம்பள உயர்வுக்கு போராடுற போது, இந்த சம்பளம் பத்தாது அப்படின்னு நாங்க ஸ்ட்ரைக் கால் கொடுத்த உடனே, அப்போ அதிமுக பரமசிவம் தலைவர் அவரு போதும் போதும் இந்த சம்பளம் போதும்னு கோஷம். நாம சம்பளம் பத்தாதரா கொடுறான்னு சொல்லி நம்ம சைக்கிள் நோட்டீஸ் கொடுத்து விவகாரம் பண்ணும்போது, கோஷமே போதும் போதும் இந்த சம்பளம் போதும். எல்லாமே நம்ம நாட்டுல தலைகளா இருக்கு. எல்லாமே சாமியை படைத்தவன் மனிதன். ஆனா மனிதன் நம்புவது சாமிதான் என்னை படைத்தான். ஏங்க, நமக்கு கஷ்டம்னு கோயிலுக்கு போனா சாமியை பார்க்கறதுக்கு எனக்கு 1000 ரூபாய் கொடுறாங்களா? இப்போ ஒரு கேஸ் வந்துருப்பாரு, என் உலகத்திலேயே பெரிய ஊழல் இதாங்கிற மாதிரி அந்த பையன் பேசிக்கிறாங்க. அதுக்கு எதுக்குன்னா பெரிய ஊழலை மறைக்கிறது, அண்டா திருடனை மறைக்கிறதுக்கு இந்த சொம்பு திருடனை பிடிக்காது. நான் தாவேகா சங்கம், இது லேட்டஸ்ட். சிஐடியு தோன்றிய பிறகு
நாம வந்து ஒற்றுமை போராட்டம் என்ற ஒரு முழக்கத்தை வச்சோம். அப்போ ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வின்னா, ஒற்றுமைன்றீங்க, பிறகு ஏஐடியூசியை உடைச்சி இன்னொரு அமைப்பு உண்டாக்குனீங்க. ஏஐடியூசிங்கிற அமைப்பு அதுக்குள்ளதான் நம்ம எல்லாருமே இருந்தோம். அதை உடைச்சு ஏசிஐடி வந்தது. அப்ப என்ன ஒற்றுமை என்ற ஒரு கேள்வி அன்றைக்கு வந்தது. இன்றைக்கும் கேட்பவர்கள் இருக்கிறார்கள். ஒற்றுமை என்பது முக்கியம். ஆனா ஒற்றுமை எதற்குங்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்கு ஒற்றுமை? தொழிலாளர்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவர்களுக்கு கிடைப்பது கிடைக்காதது, முதலாளிகளால் அவர்கள் படுகிற துயரம், முதலாளிகளால் மட்டுமல்ல, முதலாளிகளின் அரசாக இருக்கிற அரசுகள் அவர்கள் எடுக்கிற கொள்கை, அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இவற்றை எதிர்த்து போராடுவதற்கான ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த ஒற்றுமை என்பது அரசுக்கு துணை நிற்க, முதலாளிகளுக்கு உதவி செய்ய என்பதாக அந்த ஒற்றுமை இருக்கக்கூடாது. ஒரு சங்கம், ஒரு அமைப்பு, ஒரு கட்சி என்று எது வந்தாலும் அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும்ல, அதுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும்ல. இப்ப நம்ம வந்து தொழிலாளிகளுக்காக சங்கம்ன்றோம். மற்ற சங்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாருக்குமான சங்கம், முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் எல்லோருக்குமாக நாங்க பொதுவானவர்கள் சங்கம். அப்படி ஒண்ணு இருக்கவே முடியாது. தொழிலாளர்களுக்காக அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, தொழிலாளர்களுக்கு என்ன நியாயப்படி, சட்டப்படி, இயற்கை நீதிப்படி என்ன கிடைக்கணுமோ அது அவனுக்கு கிடைக்கணும். அது கிடைக்கலன்னா அதுக்கு குறுக்க நிற்கிறவங்களுக்கு எதிராக நடத்துகிற போராட்டத்தில் சமரசம் இல்லாமல் போராட வேண்டும். இப்ப அதை நீங்க செய்யலைன்னா அதுக்கு என்ன இருக்குன்னா வர்க்க சமரசம். தொழிலாளி வர்க்கத்தினுடைய நலன்களை முதலாளிகளோடு சமரசம் செய்து கொண்டு அதை விட்டுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி போராடுவதை போல பாவலா காட்டுறது, நடிக்கிறது, நாடகம் ஆடுறது, இந்த வேலையெல்லாம் செய்யறது, தீர்மானம் போடுறது, பேட்டி கொடுக்கறது, நாங்களும் தானே தீர்மானம் போட்டோம், நாங்களும் தானே கொடுத்தோம் அப்படி சொல்றது. இல்லைன்னா தொழிலாளர் பிரச்சனைகளை நீங்க போராடி முடிக்க வேண்டிய பிரச்சனையை, இப்ப நீங்க கோர்ட் இருக்கு இல்லையா, கோர்ட்டு, இந்த கோர்ட்ல வந்து பல விஷயங்கள் நம்மால பேசி தீர்க்க முடியல, அல்லது ஒரு அழுத்தம் கொடுத்து நாம விரும்புவதை பெற முடியல அப்படின்னா, சரி இப்ப அதுக்கு மேல நாம வந்து வலுவா செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா ஒரு கோர்ட்ல கொண்டு ஒரு கேஸ் போடும். கோர்ட்டுங்கிறது கடைசி. மற்ற சங்கங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்டுங்கிறது முதல். கிடைக்காதுன்னு தெரிஞ்சா கூட, தீர்ப்பு நமக்கு சாதகமா வராதுன்னு தெரிஞ்சா கூட ஒரு கேஸை போட்டு தீர்ப்பு வர வச்சு என்ன தோழர் பண்றது, கோர்ட்டு தோழர், தீர்ப்பு தோழர் அப்படி சொல்றது. அதாவது தொழிலாளர்களுக்கு எதிராக செய்யறதுங்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. அதுல ஒரு வழிக்கு இந்த கோர்ட்டை பயன்படுத்துறது. இப்ப நாம என்ன பண்ணுவோம், இந்த கேஸை போடலாமா வேண்டாமா, ஒருவேளை போட்டு எதிராக போயிட்டா அதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டு கூட வாங்க முடியாம போயிருமே, கோர்ட்டுன்னே சொல்லுவானே, ஆகவே கோர்ட்டுக்கு போக வேண்டாம், சண்டை போட்டு பார்த்துக்கணும், என்ன வந்தாலும் வரட்டும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும், கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சுன்னா எப்ப பார்த்தாலும் கோர்ட்டு தீர்ப்புன்னு சொல்லிட்டு இருப்போம் என்று நாம பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு பிரச்சனையை பார்க்கறதுக்கும் ரெண்டு சைடு இருக்கு, ரெண்டு விதமா பார்க்கணும். தொழிலாளி நிலையிலிருந்து பார்ப்பது, அரசு அல்லது முதலாளி நிலையிலிருந்து பார்ப்பது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறது. நான் வழக்கமா சொல்ற மாதிரி, இப்ப ஸ்டாலின் வந்து எல்லாருக்கும் இது கொடுத்தாரு, அது காலை சிற்றுண்டி கொடுத்தாரு. அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு காலையில இலவசமாக சிற்றுண்டி அப்படின்னு அறிவிச்சார். அந்த திட்டத்தை மேம்பாக நீங்க பாத்தீங்கன்னா சிறப்பான திட்டம், அதுல ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. அப்படி பசிக்கிற பிள்ளைகளுக்கு சோறு போடுறது அப்படிங்கிறது வந்து வரவேற்கத்தக்கது தானே, அது என்ன பாராட்ட வேண்டியது தானே. அவருக்கு எவ்வளவு இலகிய மனசு, எவ்வளவு கருணை மனது, எவ்வளவு தாய் உள்ளம். ஏன்னா பேரெல்லாம் அப்படிதான் வைப்பாரு, தாய் மாணவர்னு வைப்பாரு, தாய் இப்படி வைப்பார் இல்லையா. அப்படி அது ஒரு பக்கம், பசிச்ச பிள்ளைகளுக்கு சோறு போட்டாரு. அதோட இன்னொரு பக்கம் என்ன, ஏழைகள், இல்லாதவர்கள், தொழிலாளிகள், என் குழந்தைக்கு சிற்றுண்டி கவர்மெண்ட் கொடுத்தாதான் காலையில கிடைக்கும், சோறு திங்கும், அது இல்லைன்னா பட்னி கிடக்கும் நிலையில இருக்காங்க பாருங்க, அது அதனுடைய அடுத்த பக்கம். சோறு போட்ட நல்லது, நீ போடுற சோறை தின்னாதான் குழந்தைக்கு வீட்டுல சிற்றுண்டியே கிடைக்குங்கிற நிலையில லட்சக்கணக்கான தாய்மார்களும் வீடுகளும் குழந்தைகளும் ஏன் இருக்கிறார்கள்.
அது அடுத்த கேள்வி, இதனுடைய அடுத்த பக்கம். அதை நீங்க கேட்டு புரிந்தால்தான் நம்ம தொழிலாளி. அப்பதான் நம்ம கரெக்டா லைன்ல போறோம்னு அர்த்தம். ஜெய்கேவரா உங்களுக்கு தெரியும், புரட்சிக்காரன் ஜெய்கேவரா உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொன்னாரு? பசிக்குன்னு எவனா வந்தானா இருக்கிறத கொடு, முதல்ல அவனை பசியாத்து, அவருடைய வயிற்றுல இருக்கிற நெருப்பான. ஆனா அதோட நீ நின்னா நீ கம்யூனிஸ்டும் அல்ல, நீ புரட்சிக்காரனும் அல்ல. எல்லாத்தையும் கொடுத்து அவனை பசி அடக்கி விட்டு நீ யோசிக்கணும், ஏன் இவனுக்கு இந்த நிலை, ஏன் இவன் பசிக்குதுன்னு என்கிட்ட கையேந்திரான் அப்படின்னு யோசிக்கணும். அது அதனுடைய அடுத்த பக்கம். அதனால ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு இருக்கு. இதுல இந்த ரெண்டு பக்கத்துல எப்பவுமே தொழிலாளி பக்கம் நின்று சிந்திப்பது என்பதுதான் புரட்சிகர இயக்கம். அதுதான் முதலாளிக்கு எதிராக சமரசம் இல்லாம சண்டை போடும். இப்ப ஏஐடிசிங்கிற இயக்கம் 1920 காங்கிரஸ்காரர்களே உருவாக்குனது. முதல் தலைவர் லாலா லஜபதி ராய், அதனுடைய அகில இந்திய நிர்வாகிகள் ஜவஹர்லால் நேரு இருந்தாரு, பல தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் ஏஐடிசில இருந்தாங்க. ஆட்சி வந்த உடனே, சுதந்திரம் ஆட்சி வந்த உடனே ஏஐடிசி தான் எல்லாம், ஒரே ஏஐடிசி தான். ஏஐடிசினா தெரியுமில்ல, இன்னைக்கு வலது கம்யூனிஸ்ட் சங்கம் நாம சொல்றோம் இல்லையா, அது ஏஐடிசி. அது காங்கிரஸ்காரர்களால் உருவாக்கப்பட்டது, சுதந்திர போராட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதனுடைய தலைவர்களாக லஜபதி ராய் இருந்தார், நேரு இருந்தார், அதே மாதிரி விபி கிரி இருந்தார், திலகர் இருந்தார், இப்படி பலர் அதுல இருந்தார். கம்யூனிஸ்ட் அப்ப கிடையாது. 1920 கம்யூனிஸ்ட் கட்சியே கிடையாது. அதுக்கு பிறகு சுதந்திரம் வந்த போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, இனிமேல் ஏஐடிசி என்கிற, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்கள் வந்தாங்க, அதுக்குள்ள நிறைய கம்யூனிஸ்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க, செயல்பட ஆரம்பிச்சாங்க. இதை இப்படியே வச்சோம்னா நாம நடத்துற ஆட்சிக்கு இது எதிராக இருக்கும். ஆகவே ஆட்சிக்கு துணையாக ஒரு அமைப்பு நமக்கு தேவை. விட்டு கொடுக்க, காட்டி கொடுக்க, அல்லது இதுதான் முடியும் என்று சொல்ல, ஆட்சியின் குரலாய் தொழிலாளியிலிருந்தே வருவதற்கு. அது ஆட்சியின் குரல், ஆனா தொழிற்சங்கத்திலிருந்து சொல்லப்படும். அப்படி ஒரு சங்கம் நமக்கு வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் ஐஎன்டியூசி என்கிற காங்கிரஸ் தொழிற்சங்கம். காங்கிரஸ் தொழிற்சங்கம் 1947 தான் வருது, அதுக்கு முன்ன கிடையாது. சரி, அது பழசு. நான் புதுசு சொல்றேன். 67 திமுக ஆட்சிக்கு வருகிற வரையில் திமுகவுக்கு தனிச்சங்கம் கிடையாது. இவர் அண்ணா என்ன சொன்னாருன்னா, இப்ப நமக்கு எதுக்கு சங்கம், நம்ம என்ன அதெல்லாம் செய்ய முடியுமா, அதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தான், அதான் அவங்க செய்வாங்க, செகுடி இயக்கம் தான் செய்யும். திமுகவினுடைய தலைவர்கள் உட்பட, உங்களுக்கு குப்புசாமி தெரியும், நம்முடைய எம்பியா இருந்தவர், பெரிய தொழிற்சங்க தலைவராக இருந்தவர், நம்ம வடசேனுடைய எம்பியா இருந்தார் இல்லையா, அவர் ரயில்வே தொழிலாளி. ராகவானந்தம் ரயில்வே தொழிலாளி. ராகவானந்தம் அண்ணா திமுக அமைச்சராக இருந்தார், மற்ற தொழிலாளர் அமைச்சராக இருந்தார் ராகவானந்தம் 77. அவரு ரயில்வே தொழிலாளி. இவங்கெல்லாம் ரயில்வே தொழிலாளியா இருக்கும்போது 67க்கு முன்ன வரை நம்ம சங்கத்தில் இருந்தாங்க. நம்ம சங்க மெம்பர், அதுல பலர் நிர்வாகிகளே இருந்தாங்க. அப்ப தோமுசா கிடையாது, சங்கம் கிடையாது. ஆட்சி வந்த பிறகு 67 ஆட்சி வந்த பிறகு, அடாடா இன்னைக்கு நமக்குன்னு ஒண்ணு இல்லைன்னா, ஒரு ஊதுகுழல் இல்லைன்னா வம்பு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுதான் தோமுசா. இப்ப லேட்டஸ்ட் சொல்லட்டுமா, இதிலிருந்து வெளியேறிய பலர் அல்லது புது இடத்துக்கு போயிட்டோம்னா வேலை செய்யாம இருக்கலாம், புது இடத்துக்கு போயிட்டோம்னா ஊழல் பண்ணலாம், லஞ்சம் பண்ணலாம், சம்பாதிக்கலாம்னு தாவேகா ஆட்சி வந்த உடனே நான் தாவேகா சங்கம்ன்றான். கமலக்கண்ண மற்றவன், இது லேட்டஸ்ட். இப்ப இந்த எல்பிஎஃப்ல இருக்கிறவன், இப்போ டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறவன், டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி இருக்கீங்க, அதே மாதிரி நீங்க ஆட்டோ தொழிலாளி இருக்கீங்க, மற்றவங்க இருக்கீங்க, அவங்களுக்கு அந்த ஸ்டாண்ட்ல இருந்தாங்கன்னா பல விதமான வாய்ப்புகளை அவங்களுக்கு உண்டு, மற்றது உண்டு பண்ணுவாங்க. டிரான்ஸ்போர்ட்ல அவங்க வேலை செய்யாம சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு அப்படி சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப நாம வழக்கு போட்டு வேலை செய்யாமல் ஒருவருக்கும் சம்பளம் தரக்கூடாது, ஓடி அதர் டியூட்டி என்ற பெயரில் பொதுத்துறை பணத்தை கொள்ளையடிக்க கூடாது, ஆளுங்கட்சிக்கு சலுகை கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டு வழக்கில் ஜெயிச்சு தீர்ப்பு வாங்கிட்டோம். இப்போ
தீர்ப்பு வாங்கின பிறகு அநேகமாக எல்லா இடத்துலயும் அது இல்லாமல் போயிடும். சென்னையில இல்லாமல் போயிடும். மீறி பண்ணாங்கன்னா கலகம் பண்ணுவோம், அது ஒரு பக்கம். இப்ப இங்கிருந்து அங்க போறான் பார்த்தியா, அவன் யாரு தெரியுமா? ஏற்கனவே வேலை செய்யாம சுத்திக்கிட்டு தெரிஞ்சவன், கோயில் மாடு மாதிரி. அவன் ஐயா திமுக ஆட்சி போயிட்டு இப்ப இனிமே நமக்கு எப்படி அந்த சலுகை கிடைக்கும், நாம எப்படி வேலை செய்யாம இருக்க முடியும்? ஆகவே ஆளுங்கட்சி சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிடணும். இப்ப அங்க போறான், செங்கோட்டை கிட்ட போறான், அவன்கிட்ட போறான், ஆதவ கிட்ட போறான். அண்ணே நம்ம சங்கம் வைக்கலாம்னே, நாங்கெல்லாம் உங்களுக்காக இருக்கிறோம், உங்களுக்கு உயிர் கொடுக்குறோம். எதுக்குறான்னா வேலை செய்யாம சுத்துறது. இப்போ இது தொழிற்சங்க இயக்கத்தில் ஒரு பகுதி. அவனும் தொழிலாளி தான், அவனும் தொழிலாளி வர்க்கத்தின் பகுதி தானே. ஆனா அதுல கொஞ்சம் பேர் இருப்பான், ஒரு 20% அப்படி இருப்பான். அதையும் தாண்டித்தான் நம்ம புரட்சியும் பண்ணணும், புரட்சிகர சங்கத்தை வளர்க்கவும் வேணும். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவர்களை வைத்துக்கொண்டு சங்கம் ஆரம்பிக்க வேண்டியது. அந்த சங்கம் என்ன பண்ணும்? நீ ஸ்ட்ரைக்குன்னா ஸ்ட்ரைக் இல்லைங்க, நீ உண்ணாவிரதம்னா அவன் உண்ணு விரதம்மா. நாங்க டிரான்ஸ்போர்ட்ல ஒரு தடவை சம்பள உயர்வுக்கு போராடுற போது இந்த சம்பளம் பத்தாது அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ரைக் கால் கொடுத்த உடனே, அப்போ அதிமுக பரமசிவன் ஒரு தலைவர் இருந்தார், அவர் இப்போ இருக்காரு. அவரு போதும் போதும் இந்த சம்பளம் போதும்னு கோஷம் போட்டான். நாம சம்பளம் பத்தாதரா குடுறான்னு சொல்லி நாம ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து விவகாரம் பண்ணும்போது அவன் கோஷமே போதும் போதும் இந்த சம்பளம் போதும் அப்படின்னு. இன்னொருத்தர் சண்முகன் ஒருத்தர் இருந்தார், அதிமுக தலைவர். அவர் அதிமுக ஆட்சியில் அவர் ஏடிபி தலைவர். அவர் என்ன சொல்றாரு, ஏயா டிரான்ஸ்போர்ட் தொழிலாளியுடைய பொண்டாட்டி எல்லாம் பட்டு புடவைக்கு ஆசைப்படலாமாயா? அவன் கேட் மீட்டிங்ல பேசுறான். நம்ம சந்திரமாரியால அவனை போட்டு பிச்சு விட்டாங்கன்னு வைங்க, அவன் செத்தே போற மாதிரி பேசுவோம் நாங்க. ஏடா பட்டு புடவை வேணாம் உனக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வச்சிங்களேன். அப்ப இந்த வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஏன் சங்கம் வருது? அப்ப இந்த சங்கம் வர்றதுனுடைய நோக்கம் என்ன? சங்கங்கிறதுக்கு ஒரு இலக்கு இருக்கணும், நோக்கம் இருக்கணும். அது எதுக்காக, எந்த தொழிலாளிக்காகன்னு சொல்றோமோ அந்த தொழிலாளிக்கு நேர்மையா இருக்கணும். சாதாரணமா நம்ம சொல்லுவோம் தொழிற்சங்கம், அதாவது தொழில இருக்கிற தொழிலாளிகளுக்கு பேசக்கூடிய, அதனாலதான் தொழிற்சங்கம், ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் தமிழ்ல சொல்றோம். நாம தொழில் சங்கம் நடத்துறோம், மற்றவன் சங்க தொழில் நடத்துறான். இதான் வித்தியாசம். இந்த சங்க தொழில் நடத்தக்கூடியவர்கள் நம்ம உன்னை விட புரட்சியா பேசுவான். இப்ப நம்ம நிதானமா தான் பேசணும், நம்ம ஆளுங்களையும் காப்பாற்றணும். ஏன்னா நம்ம போலீஸ் எடுத்து நிக்கணும், முதலாளி எடுத்து நிக்கணும், ரவுடிகளை எடுத்து நிக்கணும், எல்லாத்தையும் எடுத்து நிக்கணும். எல்லாத்துக்கும் மேல யாருக்கு போராடுறோம், அந்த தொழிலாளியை பாதுகாக்கவும் வேணும். இத்தனையும் நமக்கு இருக்கு. ஆகவே அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பேசுவோம். அவன் பார்த்து என்ன சாட்டு கூட்டுமா பேசிட்டு கேட்ல கண்ணா பண்ணான்னு முதலாளியை திட்டிவிட்டு, அதிகாரியை திட்டிட்டு நேரா உள்ள போய் அங்க அப்படிதான் சார் பேசுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க சார் அப்படி அங்க போய் கும்பிட்டு வந்து. இதெல்லாம் நடக்கிற விஷயம், இன்னும் நடக்காத சொல்ல கிடையாது. அப்போ சங்கங்கிறது இதுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைமையில ஏஐடிசி என்ன பண்ணாங்கன்னா, விடுதலைக்கு பிறகு ஐஎன்டிசி வந்தாச்சு. அப்புறம் அதிலிருந்து ஒருத்தன் ஹெச்எம்எஸ்னு ஒருத்தன் ஆரம்பிச்சான். சோசியலிஸ்டுகள் எங்களுக்கு சங்கம் வேணும்னு ஆரம்பித்தார்கள். இப்படி பல சங்கம் வந்துருச்சு. அப்போ ஏஐடிசியை பொறுத்தவரையில எதுக்குள்ள நம்ம லீடர்ஸ் இருந்து பணியாற்றுகிறார்களோ அந்த ஏஐடிசியில கொஞ்சம் கொஞ்சமா பொதுத்துறைகள் வந்த பிறகு, இப்போ நெய்வேலி வருது, ஆவடியில் டேங்க் ஃபேக்டரி வருது, டெலிபிரிண்டர் வருது, இந்தியா முழுவதும் அப்படிப்பட்ட பொதுத்துறை தொழில்கள் வருது இல்லையா? அந்த தொழில்கள் என்பது முதலாளிகளின் தேவைக்காகவே அரசு பணம் போட்டு ஆரம்பித்தது. ஏன்னா அந்த தொழிலை முதலாளியால் ஆரம்பிக்க முடியாது, அதுக்கான மூலதனம் அவன்கிட்ட கிடையாது. அப்போ அரசு போட்டு ஆரம்பிச்சு அதன் வழியாக இதர முதலாளிகள் அவங்களுடைய தொழிலை நடத்துவதற்கு தேவையான வேலைகள்லாம் செஞ்சு, இப்போ உதாரணமா ஒரு மின் நிலையம் கட்டணும்னு வச்சுக்கோங்க, 10,000 கோடி ரூபாய் வேணும். அது ஒரு முதலாளி உடனே செய்ய முடியாது. அது அரசு நம்ம பணத்தை வச்சு போடுவான். மின்சாரத்தை யார் அதிகம் பயன்படுத்துறா? அவங்க தான் பயன்படுத்துறாங்க, அவங்களுக்கு தான். இப்போ இந்த அரசின் பணத்தில் முதலாளிகளுக்கு சேவை செய்ய உருவாக்கப்பட்டது பொதுத்துறை. ஆனாலும் பொதுத்துறை என்பது அரசுக்கு சொந்தம், அரசினுடைய பார்வையில் இருப்பது, மிச்சம் வந்தா அரசுக்கு வரும் என்ற ஒரு
பிளஸ் பாயிண்ட் அதுக்குள்ள இருக்கு என்ற ஒரு நேர்முறை இதுவும் இருக்கு, அதுல இருக்கு. அதுக்கு மேல தொழிலாளிகளை எப்படி நடத்துவான் அவன்? பொதுத்துறை தொழிலாளி எப்படி நடத்தும்? தொழிலாளியாத்தான் நடத்தும். பொதுத்துறை என்ன, நாம் அரசு, ஆகவே இவர் நம்முடைய மக்கள், நம்முடைய தொழிலாளிகள் அப்படின்னு தூக்கி முத்தம் கொடுப்பான். அவனுக்கு முதலாளி மாதிரியே தான் உங்களை அவன் நடத்துவான். பொதுத்துறை என்பது அரசு முதலாளி. இப்ப டாஸ்மாக் முதலாளி யாரு? ஆதவர்ஜுனா, முன்ன செந்தில் பாலாஜி. உங்களை எப்படி நடத்துவான் அவன்? இப்ப டிரான்ஸ்போர்ட்ல எப்படி நடத்துறான் தொழிலாளிய? அரசு தொழில் தான். ரிட்டையர் ஆனா 2 வருஷம் பணம் கொடுக்க மாட்டாங்க. யார்? அவன் காசு. 2 வருஷம் பணம் கொடுக்க ஏமாத்திட்டு இருக்கானுங்க. ஆனா பெருசா பேசுவாங்க. தொழிலாளர்களை பொறுத்தவரையில் பொதுத்துறையோ தனியார் துறையோ தொழிலாளர்கள் தொழிலாளர்களாகத்தான் நடத்தப்படுவார்கள். சம்பளம்லாம் கிடையாது. நீங்க 67, 68, 65 இந்த காலத்துல, பொதுத்துறை வந்த காலத்துல பொதுத்துறையுடைய சம்பளம் மிக குறைவு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம நடராஜன் ஒருத்தர் இருந்தார் பின்னில, பின்னி மொழியில, நம்ம திருச்செல்வனுடைய மாமனார். அவருடைய ஃப்ரெண்டு 2 பேரும் அவங்க சின்ன 20 வயசுல வேலைக்கு தேடுறாங்க. பின்னி மில் தான் ஓஹோன்னு இருந்த காலம். பின்னில வேலை பார்த்தா உடனே பொண்ணு கொடுத்துருவோம். 2 பொண்ணு கூட கொடுப்போம். அது அவ்வளவு பெரிய கௌரவம். பின்னில வேலை பார்த்தா. போர்ட்ரஸ்ல வேலை பார்த்தா இதை விட சம்பளம் கம்மி, பின்னியை விட. இவங்க 2 பேரும் வேலை தர்றாங்க. அவனுக்கு 2 பேருக்குமே போர்ட்ரஸ்ல வேலை கிடைச்சிருக்கு, பின்னிலையும் வேலை கிடைக்குது. அவன் போர்ட்ரஸ்டுக்கு போயிட்டான். அரே அது என்னடா வேலை, அது பின்னியில வேலை பண்ணி பின்னிக்கு வந்துட்டாரு. அவன் சம்பளம் ஏறி உயர்ந்து போய் பென்ஷன் ஆகி மற்றதாகி மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஆகி அவன் ஜம்னு இருக்கிறான். இந்த ஆளு சம்பளம் ஏறாம அது ஆகி கம்பெனி மூடி பிஎஃப் கிடைக்காம கிராச்சுவிட்டியே கிடைக்காம நம்ம ஆபீஸ்ல உட்காந்து சொல்லுவாரு, தோழர் இப்படி ஆகிப்போச்சு தோழர், நான் போர்ட்ரஸ்டுக்கு போயிருந்தா நல்லா இருந்திருப்போம் தோழர், இப்ப பாருங்க உங்க ஆபீஸ்ல படிக்கட்டுல உட்காந்து இருக்க மாதிரி. புரியுதா உங்களுக்கு? பொதுத்துறை என்பது ஒன்றும் தனியார் துறையோட சிறந்ததாகலாம் இல்லை. பொதுத்துறையில் கடுமையான போராட்டம் நடத்தித்தான் அந்த சம்பளத்தை நாம் உயர்த்தினோம். அதுக்கெல்லாம் நாம கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு சாதாரணமான பங்கு அல்ல. நீங்க ஆவடியில பெரிய அடக்குமுறை, பெரிய இது தோழர்கள், நம்முடைய கூச்சையாளர், நம்முடைய டிவிபிசி இவங்களெல்லாம் போட்டு அடிச்சு துவைச்சு கேச போட்டு, நெய்வேலியில பெரிய துப்பாக்கி சூடு, பொதுத்துறை தானே, அங்க பெரிய துப்பாக்கி சூடு, அங்க நடந்த அந்த குவார்டர்ஸ்ல இருக்கிற வீடுகளை பூரா பூந்து அடிச்சு, பெண்களை அடிச்சு, மற்றதை அடிச்சு, போலீஸ்காரன் அடிச்சு அடியில தொட்டில தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு வயசு குழந்தை மண்டை சிதறி செத்து போச்சு நெய்வேலியில். இதெல்லாம் 68ல நடந்தது. உயிரோடு இருக்கிற போது நடந்த விஷயங்கள் இதெல்லாம். அதனால நீங்க அப்படிலாம் உங்களை தூக்கியெல்லாம் கொஞ்சிட மாட்டான் பொதுத்துறை. இப்ப நம்ம என்ன சொன்னோம், நம்ம தலைவர்கள் என்ன சொன்னாங்க, யோ பொதுத்துறை தனியார் துறை வித்தியாசம் எல்லாம் கிடையாதுயா, தொழிலாளி தான், தொழிலாளிக்கு உரியதை நாம அவனுக்கு வாங்கி கொடுக்கணும். அன்னைக்கு விபிசி டிரான்ஸ்போர்ட்ல ஐஓசியில் இருக்கிற மாதிரி சம்பளம் எங்களுக்கு கொடுன்னு பேசினார். இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இருக்குது, அங்கே பஞ்சப்படி அதிகம், கேண்டீன்ல நல்ல இவ்வளோ அகலத்துக்கு மீன் போடுவான், எல்லாம் கொடுப்பான், சம்பளம்லாம் அங்கே அதிகம். பிபிசி நான் எனக்கு 70ல் 1970, 71 உள்ள வர்ற அந்த காலத்தில் கேட் மீன்ல போய், ஏய் அந்த சம்பளத்தை இந்த தொழிலாளி கொடுறா, இதுவும் தொழிற்சாலை தானே அப்படின்னு பேசுவார். இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம், அவங்க எங்க இருக்காங்க? ஐஓசியில காணும், மெட்டல் பாக்ஸை காணும், நேஷனல் கார்பனை காணும். அதனால தொழிலாளி தான், நீங்க இருந்தாலும் தொழிலாளி தான், அங்க இருந்தாலும் தொழிலாளி. அப்போ தொழிலாளர்களை தொழிலாளராக பாருங்கள். யார் தொழில் நடத்துறானோ, கவர்மெண்டோ முதலாளியோ, அவன் தொழிலாளியை தான் பார்ப்பான். ஆகவே இவர்கள் பக்கம் நின்று நாம் சண்டை போடணும். பொதுத்துறையில் சண்டை கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா ஏஐடிசி லீடர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, பொதுத்துறையில் தனியார் துறை போல் நாம சண்டை போடக்கூடாது. அதான் இருதூண் கொள்கை. ஒரு தூண் தனியாரை எதிர்த்து போரிடுகிற தூண், இன்னொரு தூண் பொதுத்துறையை எப்படி பார்க்கணுங்கிற தூண். இதையெல்லாம் நம்முடைய அங்க உள்ளே இருந்த நம்முடைய தலைவர்கள், பிடி ரணதேவி, பி ராமமூர்த்தி,
இது ஜோதிபாஸ், இங்கிருந்து நம்முடைய தலைவர்கள் விபி சிந்தன், உமாநாத், இவங்க போனவங்க உள்ள இருக்காங்க. கட்சி பிரிஞ்ச பிறகும் கூட நாம் ஒன்னாத்தான் இருந்தோம் 6 வருஷம். தொழிற்சங்கத்தை பிரிச்சிடக்கூடாது, உள்ள இருந்து சண்டை போடுறோம். இப்படிலாம் சொல்லாதீங்க, அரசுக்கு ஆதரவா பேசாதீங்க. அவங்க தொடர்ந்து அதையே செய்தார்கள். ஒரு கட்டத்துல இதுக்கு மேல இங்க உள்ள இருந்தோம்னா தொழிற்சங்கம் அதனுடைய புரட்சிகர தன்மையே இந்தியாவில் இல்லாம போயிடும். புரட்சிகர தொழிற்சங்கம் என்கிற இதே இல்லாம போயிருங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிட்டு இருக்குது. ஐஎன்டிசி தெரியும், இது தெரியும், இதுதான் ஓரளவுக்கு. இதுவே இப்படி இருந்தா, ஆகவே தனிச்சங்கம் அமைக்காமல் போனால் இந்திய தொழிலாளி வர்க்கத்திற்கு புரட்சிகர அமைப்பு ஒன்று இல்லாமல் போகும் அப்படிங்கிற நெருக்கடி வந்த போதுதான் ஏஐடியூசிலிருந்து பிரிந்து நாம் சிஐடி அமைக்கிறோம். 1970 அமைக்கிறோம். மே மாசம் 30ஆம் தேதி அமைக்கிறோம். இதுதான் இந்த தொழிலாளிக்காக நிற்பது. இப்ப நம்முடைய குற்றச்சாட்டு என்ன? ஏஐடிசி மேல, ஐஎன்டிசி மேல, மற்றவங்க மேல நீங்க வர்க்க சமரசவாதிகள். நம்முடைய வர்க்கத்தை முதலாளிகளுக்கு சமரசம் செய்வீர்கள். அதுக்கு நாங்க இல்லை. இது ஆள வேண்டிய வர்க்கம். இப்ப நீங்க இப்ப இந்தியாவில் நாம ஏங்க வளரலன்னு சிலர் நம்மகிட்ட கேட்டா இருக்காங்க. இப்போ ஏங்க விஜய் வந்தாரு திடீர்னு முதலமைச்சர், நம்ம என்ன இத்தனை வருஷமா இருக்கிற ஒன்றும் ஆகலைங்க, இவர் ஆகிட வேண்டியதான், நாளைக்கு நெத்தியில் எழுதி ஊட்டிட வேண்டியதான் சிஎம்னு அப்படின்னு கேட்குறீங்க. அப்பாவித்தனமா கேட்குறீங்க. அதாவது தொழிலாளி வர்க்கம் அதற்காக உண்மையாக நிற்பது என்பது அப்படி ஒன்றும் சிம்பிள் இல்லை, அப்படி ஒன்றும் சுலபம் இல்லை. எல்லாமே நம்ம நாட்டில் தலைகீழா இருக்கு. எல்லாமே சாமியை படைத்தவன் மனிதன். ஆனா மனிதன் நம்புவது சாமிதான் என்னை படைத்தான். ஏங்க நமக்கு கஷ்டம்னு கோயிலுக்கு போனா சாமியை பார்க்கறதுக்கு எனக்கு 1000 ரூபாய் கொடுறான் இரு. இப்ப ஒரு கேஸ் வந்துருக்கு பாருங்க. என் உலகத்திலேயே பெரிய ஊழல் இதாங்கிற மாதிரி அந்த பயலுக்கு பேசி தர்றாங்க. அதுக்கு எதுக்குன்னா பெரிய ஊழலை மறைக்கிறதுக்கு, அண்டா திருடனை மறைக்கிறதுக்கு இந்த சொம்பு திருடனை பிடிச்சிட்டானுங்க. சொல்லுவாங்கல்ல, ஆட்டோ தொழிலாளி பாருங்க 5 ரூபா அதிகம் கேட்கறான், இல்லைங்க கூட கேட்கறான், அது உலகத்திலேயே பெரிய ஊழல். இதெல்லாம் பெருசா மறைக்கிறதுக்கு பண்ற சிறுசு வேலை இந்த வேலை. அது அப்படி செயற்கை. அதே மாதிரி எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்ம தோழர்களை நீங்களே பலர் நம்புறீங்க. என்ன நம்புறீங்க? வேலையில் இருக்கிற தொழிலாளி. இப்ப ஆட்டோ தொழிலாளி நீயே முதலாளி, நீயே தொழிலாளி, நீயே கன்சியூமர், நீயே நீயே கைதி, நீயே போலீஸ். அப்படி சுய தொழில் செய்வது அது ஒரு பக்கம். தொழிலாளி என்று போகக்கூடியவர்கள் அவன் முதல்ல என்ன சொல்றான், நான் தான் உனக்கு சோறு போடுறான், நான் இல்லையா நீ ஏதுரா, உனக்கு உப்பிட்டவன் நான், சோறு போட்டவன் நான்றான். நம்ம தோழர் தொழிலாளர்களுக்கும் பரவாயில்ல, அதை நம்புது. எல்லா சங்கமும் அதான் சொல்லும். நம்ம என்ன சொல்றோம், முதலாளிக்கே தொழிலாளி தாண்டா சோறு போடுறான், தொழிலாளி இல்லைன்னா உனக்கு தொழிலும் இல்லை, லாபமும் இல்லை, ஒண்ணும் இல்லை அப்படின்னு நாம சொல்றோம். இதான் வித்தியாசம், தலைகீழ் வித்தியாசம். அப்ப செயற்கையாக மக்கள் நம்பக்கூடிய விஷயங்கள் தான் அத்தனையும். அதை பூரா மாறணும்னு நம்ம சொல்றோம். அதை மாற்றுறது கஷ்டம் தானே. தாய்ப்பாலோடு சேர்ந்து வந்த கருத்துக்களை எல்லாம் டக்குன்னு மாத்திர முடியுமா? கஷ்டம்தான், போராட்டம் தான். இப்ப நீங்க ஒரு போராட்டத்தை நடத்துற போது போலீஸ் வருது. இப்ப அன்பழகனை பத்தி பேசுறோம். இந்த அன்பழகன் அவனுக்கு அவனுக்கு என்ன கஷ்டம்னா, அவனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. வள்ளுவர் கூட சொல்லுவாரு, அஞ்சுவது அஞ்சுதல் தான். அஞ்ச வேண்டியதுக்கு அஞ்சனும்டா, பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும்டா வள்ளுவர். இவனுக்கு அது தெரியவே தெரியாது. உடனே போய் மோதுவான், நேரடியாக போய் மோதுவான், போலீஸ்கிட்ட மோதுவான், அதுக்கிட்ட மோதுவான், இதுகிட்ட மோதுவான். அவன் குரலே பார்த்தீங்கன்னா அது டைப்பான குரல். அப்படி ஒரு ஆள் உருவாகிறதுல எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்குன்னு எனக்கு ஒரு பெருமை. அப்படி 100கணக்கான 1000கணக்கான பேர், அவன் மட்டும் இல்ல, சண்டை போடுவான். பல நேரங்கள்ல இவனை கட்டுப்படுத்துறது பெரிய பிரச்சனையா இருக்கும். யார? இந்த அன்பழகன். ஒரு ஸ்பிரிட், ஒர்க்கிங் கிளாஸ் ஸ்பிரிட். அப்படி சண்டை போடக்கூடிய இது.
நீங்க தொழிலாளர்கள் வந்து இந்த முறையில் தான் இருப்பாங்க, இந்த முறையில தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு வர்றபோது அந்த தொழிலாளர்களை வந்து கீழே கொண்டு போறது, இறக்கி விடுறது, சில நேரங்கள்ல இப்ப நிதானமா இருங்க, கொஞ்சம் பொறுங்க, அவசரப்படாதீங்க, இப்ப இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுங்கிறது வேறு. நம்ம 10 பேர் சேர்ந்துக்கிட்டு மவுண்ட் ரோடையே மறிப்போம்லாம் சொல்லக்கூடாது. 1,00,000 பேர்னா மறிக்கலாம். நம்ம இருக்கிறதே 10 பேர். நம்ம ஆளு நிறுத்து, பஸ் நிறுத்து, பஸ் நிறுத்து. மேதின பேரணி வர்றதே நீங்க ஒரு 300 பேர். அதை நிறுத்து, இதை நிறுத்து. இதெல்லாம் எண்ணிக்கையை பொறுத்த விஷயம். அதை போல அதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து இது பண்ணணும். இன்னும் நம்ம பலமாகணும், பலம் அடையணும். நாங்க வந்து கட்சிக்குள்ளலாம் வர்றபோது கிளாஸ் நடக்கும். சின்ன பசங்களுக்கு, குறிப்பா சின்ன பசங்களுக்கு நிறைய கிளாஸ் நடக்கும். எங்க மாதிரி பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்டு மற்றவங்களுக்கு. பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க. இஎம்எஸ் வந்திருக்காரு, பசவமணியா வந்திருக்காரு, ஹரிகிருஷ்ணா கோனார் வந்திருக்காரு, சுந்தரையா வந்திருக்காரு. யாரு எங்களுக்கு கிளாஸ் எடுத்து. நாங்கள் ஒரு 15-20 பசங்க ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் அப்போ அவர்கிட்ட கேட்போம், எப்போ புரட்சி நடக்கும், எப்போ எங்களுக்கு துப்பாக்கி சூடாக கற்றுக் கொடுப்பீங்க, இப்படிலாம் நான் கேட்போம் அவங்ககிட்ட. அது சின்ன வயசு தானே. அவங்க சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, ஏய் நம்ம கட்சி துப்பாக்கிலாம் எடுத்த கட்சி தான், தெலுங்கானா தெரியுமா உனக்கு, அதே மாதிரி பெங்காலு, புன்னப்புற வயலாறுலாம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அந்த கொஞ்சம் சொல்லிட்டு, துப்பாக்கிங்கிறது சாதாரண விஷயம். 2 கார்பெண்டரை உட்கார வச்சு ஒரு தனியாக ரூம் கொடுத்தா செஞ்சு கொடுத்துருவோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை பிடிக்கிறது கை வேணும்ல, கை வேணும்ல. அப்புறம் துப்பாக்கி எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறியா, துப்பாக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கு. அது போல நம்ம துப்பாக்கியா, நீ பெரும் இதுல பலம் ஆயிட்டீங்கன்னா அந்த துப்பாக்கி நம்ம எடுத்தான் சுட போறோம். இல்லைன்னா அவன் நம்ம பக்கம் வந்து துப்பாக்கியை திருப்புவான். இந்திய வரலாற்றில் அதுக்கு சான்றுகள் உண்டு. ரஷ்ய புரட்சி என்ன, இந்தியாவில் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி நடந்த கப்பற்படை எழுச்சி என்ன, பிரிட்டிஷ்காரனுடைய ராணுவத்தில் இருந்தவன் அவன் துப்பாக்கி அவனுடைய இதை எடுத்தான திருப்பினான். அதெல்லாம் ஜெயிச்சனமோ. அதனால இப்படி சொல்லுவாங்க, எங்களுக்கு சொல்லுவாங்க வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நமக்கு இருக்கிற பல்வேறு விதமான எண்ணங்கள், பிரமைகள், ஆசைகள் எல்லாத்துக்கும் தீர்வு எதுன்னா, தொழிலாளர்களை நீ தொழிலாளி என்கிற வர்க்க உணர்வோடு திரட்டுவதும், செயற்கையாக நம் தலையில் திணிக்கப்பட்டிருக்கிற கருத்துக்களை மாற்றுவதும், அதற்கேற்ற வேலைகளை செய்வதும், ஒரு பெரும் படையாக அவர்களை திரட்டுவதுதான் முக்கியம். இதை செய்யணும்னா சிஐடி சொல்லுது. சிஐடி லட்சியம் என்ன, சோசியலிசம். சோசியலிசத்தை கொண்டு வரணும், அதை உண்டாக்கணும். சோசியலிசம் என்ன, எல்லோரும் சமம், எல்லாரும் நல்லா இருக்கணியா. அவன் அவன் எப்படி இருக்கிறது, நீ என்ன எப்படி இருக்கிறது. ஆகவே அந்த அந்த சோசியலிசம் என்கிற இலக்கை, லட்சியத்தை அடைவதற்கு தொழிலாளர்கிட்ட தயார் பண்ணணும். அப்ப எப்படி தெரியும், அன்பழக மாதிரி மற்ற மாதிரி போராட்டங்கள்ல தொழிலாளர்கள் ஈடுபடும் போது நியாயமான போராட்டம். இப்ப இன்னைக்கு என்னென்ன போராட்டம் நடக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா டெல்லியை சுற்றி 50,000-60,000 பேர் ரோட்டுக்கு வந்துட்டான், ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்துட்டான். பூரா ஒப்பந்த தொழிலாளி, சம்பளம் 11,000 ரூபாய் சம்பளம், 7 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் வேலை செய்யறான். என்னடா நினைச்சிருக்கீங்க அப்படின்னு ரோட்டுக்கு வந்துட்டான். இப்ப இந்த போராட்ட தேவை, ஆகவே போராடுகிறான் அப்படின்னு வரும்போது அந்த போராட்டம் தான் அவனுக்கு ஏராளமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். போலீஸ்னா என்ன, நீதிமன்றம்னா என்ன, இப்படி வரிசையா ஒவ்வொன்றையும் அப்பதான் புரிஞ்சுக்குவான். அரசுன்னா என்ன, மந்திரின்னா என்ன. மந்திரி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் என்பாரு. நல்லா ஞாபகம் இருக்கு. கலைஞர் வந்து தொழிலாளி தெருவில் இறங்கி போராடி இருக்க கலைஞர் சொன்னார், நான் தொழிலாளிக்காக நிற்பவன், என் நரம்பை எடுத்து உங்களுக்காக வீணை செய்து வாசிப்பேன். என்ன வாசிச்சாரு நமக்கு தெரியும். இது இப்படிலாம் பேசுவாங்க, வீர ஆவேசமா பேசுவாங்க. ஆனா நீ போராடும் போதுதான் அவருடைய முகம் தெரியும் உனக்கு. நீ நியாயத்தை கேட்கும் போது அவருடைய முகம் தெரியும். இப்போ முத்துக்குமார் மேலே இத்தனை கேஸ் போட்டிருக்கான், அந்த எல்லா கேஸ்லயும் நானும் இருக்கிறேன். என்ன பிடிக்கல, அவரை பிடிச்சான்னு வை. அந்த எல்லா சாம்சங்ல நடந்த அந்த அந்த கேஸ் அத்தனை ஒண்ணுமே கிடையாதுங்க. அவனே இப்ப கடைசியா இங்க இந்த தென்கொரிய தூதரகத்துக்கு நாங்க போனோம், அனுமதி இல்லைன்ட்டான். சரிங்க, அனுமதி இல்லைன்னா விட்டுருங்க,
நாங்கள் வந்து இமெயில் பண்ணிக்கிறோம், எங்கள் பெட்டிஷனை இமெயில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தோழர்கள் வருவாங்களே, அவங்கள வர நீங்கள் போங்கப்பான்னு சொல்லலான்னு பிளாட்ஃபார்த்தில் நின்று பேசிட்டு இருக்கிறோம். சரிங்க நின்று பேசிட்டு இருக்க, இப்போ ஆர்ப்பாட்டம் கோஷமெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லிட்டான். நீங்களும் ஆரா வந்தீங்களா? வரல. அது கேஸ் போட்டான். அவன் சொல்லிட்டு அங்க நிக்கிறான். எல்லா கேஸும் இப்படிதான். அப்படி பூரா எஃப்ஐஆர் போட்டு வச்சுக்கிறது, தேவைப்படுற நேரத்தில் எடுத்து யூஸ் பண்றது, வெள்ளக்காரனை விட அயோக்கியத்தனமாக போலீஸ் பண்ணுது. இதெல்லாம் நாம வந்து கவர்மெண்ட்ட சொல்றோம், திமுக கவர்மெண்ட்ல சொல்றோம், ஏவா வேலுகிட்ட சொல்றோம், அவங்ககிட்ட சொல்றோம், இவங்ககிட்ட சொல்றோம், உங்க சேகர் பாபுகிட்ட சொல்றோம். என்ன அப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, என்ன அப்படி போலீஸ் விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, கோவம் வராத தொழிலாளிக்கு நம்ம சொல்றோம். பார்த்துக்கலாம் விடுனா, பார்த்துக்கலாம். ஒரு லேபர் மினிஸ்டர் இருந்தார் கணேசன், என்ன சார் இப்படிதான் நடக்குது, நீங்க இப்படி பண்றீங்களா, நீங்க கண்டுக்காம இருக்கிறீங்க அல்லது நீங்க சொன்ன கேட்க மாட்டேங்கிறான். அப்படியாண்ணா நீ போனா அவனை தூக்கி போட்டு மிதிச்சிடுறேன், நீ போனா. அங்க போனா தொழிலாளி தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருப்பான். இது வந்து இதுலெல்லாம் இறையாவது, இதையெல்லாம் நம்புவது. இப்போ கூட என்கிட்ட இந்த ஆட்சியெல்லாம் அமைஞ்ச பிறகு தோழர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, டிரான்ஸ்போர்ட்ல கேட்குறாங்க, சாம்சங்ல கேட்குறாங்க, எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. அந்த மந்திரி ஒன்று பார்த்தீங்களா, முதலமைச்சர் ஒன்று பார்த்தீங்களா, அதை பார்த்து இதாக பண்ண வேண்டாமா, கொஞ்சம் சொல்லி முடிச்சிட வேண்டாமா? இப்போ கவர்மெண்ட்ல நம்ம இருக்கிற மாதிரியே நம்ம அது அப்படி நடக்காது அப்படிங்கிற பாடம் முதல்ல தொழிலாளிக்கு வேணும். நம்ம சொல்லணும். அப்பதான் நம்ம நான் உங்கள்கிட்ட சொன்னா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்காக நம்ம சொல்லணும். அதுக்காக பார்க்கத்தான் போறோம். இன்னும் அவங்களே இன்னும் செட்டில் ஆகல, பார்க்கத்தான் போறோம். இப்ப விஜய் வந்து முதலாளிகளை கூப்பிட்டு பாக்குறாரு. ஏன் அவர் தொழிற்சங்கத்தை கூப்பிட மாட்டேங்கிறாரு? அவரே கூப்பிடலாம்ல, வாங்கப்பா. நாங்களும் பார்த்தோம், டிஎம்கே ஆட்சியில நீங்க ஏராளமான போராட்டம் நடத்துனீங்க. ஆதவ அர்ஜுனா வந்து சாம்சங்கை பத்தி ஏராளமா பேசினாரு. அவர் சொல்லும்ல, நாங்க வாங்கினா அவர் சொன்னாரு, சவுந்தரராஜன் என்ன செய்தார், தோழர் சவுந்தரராஜன் என்ன செய்தார்னு பேசினார் சாம்சங் போராட்டத்தின் போது. இந்த பழைய வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப தோழர் சவுந்தரராஜனுக்கு வாங்க என்ன ஆச்சு சொல்லுங்க, பார்த்தலாம் சொல்லணும்ல, சொல்லியே பார்க்கதான் போறோம், அது வேற. அப்படி நம்முடைய வர்க்கத்தின் நிலையில் இருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்க கற்க வேண்டும். வர்க்கம் நம்முடைய பலத்திற்கு ஏற்ற போராட்டங்களை, அதே மாதிரி தொழிலாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வு நிலையில் இருந்து அந்த போராட்டங்கள் நடத்தும். இதை சிஐடி செய்து இப்ப நம்ம மட்டுமே சாதிக்க முடிச்சிருமா? நமக்கு 65 லட்சம் 70 லட்சம் மெம்பர் இருக்கு இந்தியாவில். எத்தனை கோடி? 100 கோடி பேர்ல 100 கோடி தொழிலாளிகள் அப்படின்னா நம்ம 65 லட்சம் பேர் இருக்கிறோம். நாம மட்டுமே சாதிச்சிட முடியாது, இன்னும் பலம் தேவை. தெரிஞ்சோ தெரியாமல தொழிலாளி பல சங்கத்துக்கு கீழே இருக்கான். தோமுசான்றான், ஐஎன்டிசின்றான், ஹெச்எம்எஸ்ன்றான், இப்போ தாவேக்கான்றான். ஒரு கட்சி ஆரம்பிச்சா உடனே சங்கம் வந்துடும். மறுமலர்ச்சி திமுக ஆரம்பிச்சா உடனே மறுமலர்ச்சி திராவிடர் கழகம், இது சங்கம் இப்படி வந்துடும். இப்ப இந்த சங்கங்கள், இத்தனை சங்கங்கள்ல இறைந்து கிடக்கிறவன் யாரு? நம்முடைய வர்க்கத்தவன். யாரும் நம்மள் தான், தெரியாம இருக்கான். விபி சொல்லுவாரு, ஏய் வேற சங்கத்தில் இருக்கிறவனை பார்த்து நீ கோவப்படாத, அவன் தலைவன் வேற, அவன் விட்டுரு, அவன் தொழிலாளி தானே, அவனை பார்த்து கோவப்படாத, அனுதாபப்படு. தப்பா ஒருத்தன் போய் கீழே விழுந்துடுறான், காயப்பட்டா நீ என்ன பண்ணுவேன்? அனுதாபப்படு. அப்படி அனுதாபப்படு. என்னப்பா இப்படி அங்க போய் சிக்கிட்டு கிடக்கானே, இவனை இழுக்கணுமே, இந்த பக்கம் கொண்டு வரணுமே, காப்பாத்தணுமேனு பாரு. அந்த சங்கத்தில் இருக்கிறவனா விட்டாதற அவனை அப்படின்னு அப்படி பார்க்காத அப்படின்னு விபி சொல்லுவார். அப்ப அவன் நம்முடைய வர்க்கம், நமது வர்க்கம், அவங்கள நம்மகிட்ட கொண்டு வருவதற்கு உரிய வகையில் நம்முடைய உத்திகள், நம்முடைய மத்தது இருக்கணும். சரி, வர்ற வரைக்கும் என்ன செய்யறது? இந்த எல்லா சங்கங்களையும் முதலாளிகளுக்கு எதிரான பொது கோரிக்கைகளில் ஒன்றுபடுத்தி போராடணும். சரி, ஒத்துமை கூப்பிட்டா வந்துருவானா? எல்பிஎஃப் வந்துருவானா? இப்போ நடராஜன் என்னமோ சொன்னாரு அவரு, ஒத்துக்கிட்ட வந்துருவானா? வரமாட்டான். நாம் தனியாக நம்முடைய பலம் எதுவாக இருந்தாலும் அந்த பலத்தை வைத்துக்கொண்டு இதுதான் கோரிக்கை, இதை நிறைவேற்று, இதை செய்யி, முறைசாரா தொழிலாளிக்கு நல வாரியம், ஆட்டோ தொழிலாளிக்கு இது, இவர்களுக்கு இது, தையல் தொழிலாளிக்கு, வீட்டு பெண்களுக்கு, இதுல முனிசிபாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு, உள்ளாட்சி தூய்மை பணியாளர்களுக்கு, சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு, இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த எல்லா பிரிவினருக்கும் தொழிலாளிகளுக்கும் நாம இதுதான் கோரிக்கை என்று நாம நம்முடைய இயக்கத்தை வலுவாக நடத்தணும். தனியா வரமாட்டான், வரலன்னா என்ன செய்யறது? சும்மா இருக்கக்கூடாது, நடத்தணும்.
நடத்துகிற போது மற்ற தொழிலாளி மனதில் ஏற்படக்கூடிய உணர்வும், ஆமா கரெக்டு தானே, எனக்காக தானே அவன் பேசுறான், நான் ஏன் அதுக்கு போகக்கூடாது, அவன் தலைவனை போய் கேட்பான், நாம ஏன் அதுக்கு போகக்கூடாது, நீயும் கொடுக்க மாட்டா, கொடுக்குறவன் பக்கம் போக மாட்டே நீ அப்படின்னு மற்ற தலைவர்களுக்கு அழுத்தம் தரவே நம்முடைய தனி போராட்டம், நம்முடைய சுயேட்சையான போராட்டம் அவசியம். இப்போ பல நேரங்கள் அந்த போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறோம். இப்போவே எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டோம் இந்த ஆட்சி வந்து 20 நாள்ல, எத்தனை ஆர்ப்பாட்டம். இப்போ எங்கேயாவது இந்த பகுதியில் வந்து உன்னை காலி பண்ணுறேன்னு வந்தான்னு வச்சுக்க, பழைய உத்தரவுப்படி நம்ம புது கம்பெனி சும்மா இருக்க மாட்டோம், அப்பவும் போயிடும். ஏய் கை வைக்காத, போக முடியல. உங்க சொந்த போராட்டம் மற்றவனுடைய ஆன்மாவை உழுக்கும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய பலம் அதிகரிக்க, எப்படி அதிகரிக்குது? என்னுடைய சொந்த போராட்டம். சீட்டா தான் சொல்லிச்சு, ஒற்றுமை வேண்டும். ஏனென்றால் மற்ற இடத்துல இருப்போம்ல நம்முடைய தொழிலாளி, அங்க இருக்கிற தலைவனை பார்க்காதே, அவர்களுக்கு கீழே திரண்டு இருக்கிற தொழிலாளியை பார். இப்ப தாவேக்கல என்ன, இப்ப நீங்க வந்து திமுக இருக்கிறது பூரா சுட்ட மண், சுட்ட மண்ணு, அது இனிமே வேலைக்கு ஆகாது. அங்கிருந்து உனக்கு ஒன்றும் வராது பெருசா. தாவேக்கால் இருக்கிறலாம் பச்சை மண், அதை நீ எடுத்தேன்னா நீ அறுவடை சுத்தி பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், மார்க்ஸ் பண்ணலாம், லெனின் பண்ணலாம். அதனால இந்த பச்சை மண்ணை நீங்க குறி வைக்கணும். இப்ப நாளைக்கு அவன் சங்கம் ஆரம்பிச்சானா, கண்ணுங்க வா, சங்கம் ஆரம்பிச்ச பத்தாது கண்ணு இங்க வா, இதெல்லாம் நம்ம கோரிக்கை, அதெல்லாம் நம்ம பிரச்சனை, இது உனக்கு வேண்டாமா, இது நீ தொழிலாளி தானே, நான் அவன் மட்டுமா வாங்க போறான், நான் சண்டை போடுவேன் நீ வாங்குவே இல்லை, ஆனா ஒன்னா சேர்ந்தா தானே கிடைக்கும். கொஞ்சம் பேசி மற்றது பண்ணி, எப்படி முறைசாரா தொழிலாளி மத்தியில் தான் நீங்க பேசுறீங்க, ஏன்டா ஸ்டாண்டு கிடைக்க மாட்டேங்குது, மற்றது கிடைக்க மாட்டேங்குது, போலீஸ்காரன் தொந்தரவு, எவனுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கறது, எவனுக்கெல்லாம் காசு அழுகுறது, யாருக்கு சம்பாதிக்கிறோம் நம்ம பேசுறீங்கல்ல. இதற்கான இயக்கத்தை நாம் நடத்தும் போதுதான், இப்ப நீங்க உபேரு, ஓலா, அதுல மாட்டிட்டு இருக்கிற தொழிலாளி படுற காசு கொஞ்சம் கஷ்டமா, கண்ணுக்கு தெரிஞ்ச, அவனுக்கு தெரிஞ்சே அவன் ரத்தத்தை ஒரு அவுன்ஸ் குடிக்கிறான் டெய்லி. யாரு? கண்ணுக்கே தெரியாத முதல்ல யாருன்னு தெரியுமா அவனுக்கு? ஆப்பு தான் குடிக்கிறான். இதுக்கு மாற்று என்ன? அப்ப இவ்வளவு கமிஷன் கூடாது, சண்டை போடலாம். அல்லது நாமே ஆப்ப ஆரம்பிச்சா என்ன யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு 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 வெறியோட, வர்க்க வெறியோட, நம்முடைய ஆளு, நம்ம காசு, நம்ம சம்பாதிக்கிற பணம், இப்படி இன்னத்தை திக்கிறான், குறுக்க எடுத்துன்னு போறான், கொள்ளையடிக்கிறான் அப்படிங்கிற கோபம், அதை செயல்படுத்துவதற்கு வலிமை வேண்டும். சேட்டி சொல்றது அதுதான், வலிமையை கட்டு. உறுப்பினர் பலம், ஊழியர் பலம். இப்ப சிஐடி ஆரம்பிக்கிற போது இதெல்லாம் நம்முடைய இதுவாக இருந்தது. சிஐடி ஆரம்பிச்ச பிறகு, ஆரம்பித்தது எப்படி சரி என்று இன்னும் தெளிவாக புரிந்தது. எப்படி ஆரம்பிச்ச பிறகு, இப்ப இங்கெல்லாம் பெரிய போராட்டம் நடந்தது அப்பதான், சென்னை முழுவதும் 70ல எல்லா இடத்துலையும் பெரிய போராட்டம். சிம்சன் போராட்டம் எல்லாம் அப்படிதான். பிரதாபச்சந்திரன் கொலை, கண்ணனையங்கார் கொலை, புற கொலை, விம்கோ நகரில் விம்கோல துப்பாக்கி சூடு, இப்படி எல்லாம் ஹார்பர்ல துப்பாக்கி சூடு நடந்தது. அத்தனை போராட்டங்களும் அந்த காலத்தில் மிக வலுவாக நடந்தது. அந்த போராட்டங்கள்ல உமாநாத் வந்து ஒரு புக் எழுதினார், இந்த எல்லா சங்கத்தையும் கொண்ட ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி வந்து சிம்சன் போராட்டத்துக்கு தலைமை தாங்குது. மணிவர்மா காங்கிரஸ் தலைவர், அந்தோனி பிள்ளை HMS தலைவர், விபி இந்த பக்கம் நம்ம தலைப்புல உமாநாத், ஏஐடிசியில் கல்யாண சுந்தரம், இவங்கெல்லாம் கொண்ட ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி அதை வழி நடத்துது. ஆனா இந்த போராட்டத்துக்கு வழி நடத்துகிற போது இவங்க அப்பப்போ ஊசலாடுறாங்க. கல்யாண சுந்தரமே ஊசலாடுறாரு. அப்ப உமாநாத் ஒரு புத்தகம் போட்டாரு, சகினி வேலை. புத்தக தலைப்பே அதுதான். இந்த புத்தகம் எடுக்கணும், ஆனா இப்ப போட முடியாதுன்னு வச்சுக்கேன், அவங்க நம்மளோட இருக்காங்க. சகினி வேலை, கல்யாண சுந்தரத்தின் சகினி வேலைன்னு புத்தகம். அப்ப அந்த ஒரு போராட்டத்துல தண்ணி ஊத்துறது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கிறோம். இப்போ இதெல்லாம் தான் ஒரு தனி அமைப்பா இருந்தாதான் நாம நம்முடைய இதை வந்து அடையாளத்தை காப்பாற்ற முடியும், தொழிலாளி வர்க்க நிலையை காப்பாற்ற முடியுங்கிறதால நம்ம அமைக்க நேர்ந்தது. அடுத்து நீங்க 70க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 72 சிம்சன் போராட்டம் வருது, அடுத்து ரயில்வே போராட்டம் வருது, பிரம்மாண்டமான போராட்டம். உலகத்திலேயே
15 லட்சம் தொழிலாளிகள் வாரக்கணக்கில் போராடுவதுங்கிறது அப்படி நடக்கல. அது ஒரு பெரிய அதிசயம் மாதிரி நடந்தது. பிரம்மாண்டமான போராட்டம். அடக்குமுறைனா சாதாரண அடக்குமுறை கிடையாது. இந்திரா காந்தி அடக்குமுறை. குவார்டர்ஸ்ல வந்து தொழிலாளி அடிப்பான், வீட்டில் இருக்கிற பெண்களை வீட்டை காலி பண்ணி ஓடுவான், பெண்கள் போக முடியாது மறுத்தாங்கன்னா முடியை பிடிச்சி தர இழுத்து கொண்டாந்து போடுவான். யாரு? ரயில்வே தொழிலாளி மனைவியை குவார்டர்ஸ்ல இருக்கிற பெண்கள். இதெல்லாம் நடந்தது. நம்ம கேரேஜ் ஒர்க்ஸ் நடந்தது, பணந்தோப்பு கால் நடந்தது, எல்லாத்தையும் நடந்தது. இந்தியா முழுவதும் நடந்தது. பல நூற்றுக்கணக்கான பேர் வந்து டிஸ்மிஸ். அப்படி நடந்த அந்த போராட்டம், அந்த போராட்டத்தில் வந்து நம்ம நிக்கிறோம். சிஐடி நிக்குது, ரபி ராமூர்த்தி நிக்கிறாரு, தலைமை தாங்கி நிக்கிறாரு, அந்த பக்கம் பெர்னாண்டஸ் நிக்கிறாரு, பெர்னாண்டஸ் போராட்ட கமிட்டியுடைய தலைவர். அதுல சமரச முறையில போய் அதை எப்படியாவது இது பண்ணுங்கிற முறையில ஏஐடிசி தலைவர்கள் மற்ற தலைவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அது கடுமையான பிரச்சனையாச்சு. அப்போ இவங்க போக்கு என்பது ரயில்வே மாதிரி அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சைக்கை எப்படி பயன்படுத்தி இருக்க முடியும்? அதுல தண்ணி ஊத்துனாங்க. இது 70க்கு பிறகு நம்ம பார்க்கறது. ஏன்னா அவங்க போக்குங்கிறது நம்ம வெளியே வராம இருந்தா என்ன இருக்கும், நம்மளும் இல்லாம இருந்தா என்ன இருக்கும் அந்த போராட்டம். அதுக்கப்புறம் ஜனதா வந்த பிறகு நம்ம கோரிக்கை வைக்கிறோம், டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ரயில்வே தொழிலாளி அத்தனை பேரும் வேலைக்கு எடு. டிஸ்மிஸ் பண்ண இந்திரா காந்தி 77 தேர்தலில் டிஸ்மிஸ் ஆயிட்டா. அவங்க டிஸ்மிஸ் பண்ண ஆயிரக்கணக்கான ரயில்வே தொழிலாளி வேலைக்கு வந்தான். இது 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 வரலாறு. அப்ப அந்த போராட்டத்தை அப்படி பண்ணாங்க. சரி, உச்சகட்டம் என்ன தெரியுமா? அவசர காலம் என்பது தொழிலாளி விவசாயி எல்லாத்துக்கும் எதிரான ஒரு பெரிய சர்வாதிகாரம். சட்டங்கள் எல்லாம் முடக்கப்பட்டன. கேட் பெட்டிங் போட முடியாது, கையெழுத்து இயக்கம் கூட நடத்த முடியாது, சந்தா வசூல் பண்ண முடியாது. தலைவர்கள் எல்லாம் கைது. நம்ம அரிபட்டு கைது, ஜானகிராமன் கைது. நான் சென்னை மட்டும் சொல்றேன், நூற்றுக்கணக்கான பேர்ல இவங்கெல்லாம் கைது. இப்ப எங்களெல்லாம் தலைமுறை வாபஸ் விட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க, அதனால பிடிச்சாங்க. அவனை பிபிசி, நானு, விஎம்எஸ், பிஆர்பி, பரமேஸ்வரன் எல்லாம் நாங்கெல்லாம் தலைமறைவு ஆகிட்டோம். தலைவரே வேலை செய்யும். தலைவரே எங்கேயும் போய் படுத்துக்கிறது இல்லை. அது எல்லா பக்கமும் இங்க பழைய தோழர்களுக்கு தெரியும், யாராவது தெரியும் நாங்க என்ன பண்ணோம்னு. அப்படி தலைமறைவா இருக்கும்போது போலீஸ்காரன் வடபழனியில போய் ஒருத்தனை பிடிச்சிட்டான், டெப்போல. சவுந்தரராஜன் அவன் பேரு. என் பேர்ல வாரண்ட் இருக்கு, மிசா வாரண்ட். நான் கிடைக்கல. வடபழனி போர்டுல சவுந்தரராஜன் தலைவர் பொதுச் செயலாளர்னு இருக்கு, போர்டு வச்சிருப்பாங்கல்ல. அப்ப நான் தான் பொதுச் செயலாளர். நேரா போன, இங்கதான் இருப்பான் போட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி, யாராங்க சவுந்தரராஜன் கேட்டுருக்கலாம். அவன் ஒரு கண்டக்டர், அவன் கிளாடு சவுந்தரராஜன், திமுக. அவனை கைது பண்ணிட்டான். கைது பண்ணி சவுந்தரராஜனை பிடிச்சாச்சு அப்படின்னு கணக்காட்டிட்டாங்க. பிடிச்சி கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. 1 வருஷம் பாவம் உள்ளதான் இருந்தான். வெளியே வர முடியாது. எப்படி வர முடியும்? உள்ள என்ன சொல்லியிருக்கானுங்க, மிஸ்ஸா உள்ள என்ன சொல்லியிருக்கானுங்க, டேய் ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டா விட்டாலும் விட்டுருவாங்கிறாங்க சொல்லியிருக்கானுங்க உள்ள. வெளியே வந்து நம்மளை திட்டினா. அப்புறம் அடுத்த தேர்தலில் கலைஞர் வந்து எல்லா கூட்டத்திலையும் பேசினாரு, கம்யூனிஸ்ட் சவுந்தரராஜனை பிடிப்பதற்கு பதிலாக கண்டக்டர் சவுந்தரராஜனை பிடித்தார்கள், இதுதான் சர்வாதிகாரம் அப்படின்னு பேசினாரு. அப்படி வச்சுங்களேன். அவ்வளவு மோசமான சர்வாதிகாரங்க, அவ்வளவு மோசமான ஒரு அடக்குமுறைங்க. அதை ஏஐடிசி வரவேற்றது, சிபிஐ வரவேற்றது. ஒரு கொள்கை சறுக்கல் எங்க நம்மளும் உள்ள இருந்தா என்ன இருக்கும்? நம்ம சிஐடி இல்லாம போயிருந்தா என்ன இருக்கும்? ஏய் எல்லா வெங்காயமும் ஒண்ணுதானே சொல்லியிருக்கோம். நாம எடுத்து நிக்கிறோம், நம்ம கைது ஆகிறோம். அவங்க யாரும் கைது கிடையாது. சந்தோஷம் அவங்களுக்கு. போயிட்டாங்க, உள்ள போயிட்டாங்களா? ஆனா அதுல இந்திரா காந்தி வந்து தொழிற்சாலையில வேலை பார்க்கறவங்களுக்கு 8.33%, அதாவது 1 மாத சம்பளம் நஷ்டமா இருந்தாலும் கொடுக்கணுங்கிற சட்டங்க. மினிமம் போனஸ், குறைந்தபட்ச போனஸ் பேர் இருக்கு, சட்டத்துல இருக்கு. நம்ம என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் தான் வாய மூடிட்டாங்களே, மூடிட்டு இனிமேல் குறைந்தபட்ச போனஸ் 4% தான். அப்படின்னா பாத்துங்களேன், இந்தியா போல இருக்கிற மொத்த முதலாளிகளுக்கும் அன்றைய கணக்குல ஒரு 300 கோடி ரூபாய் செலவாகுன்னு வச்சுக்கோங்க போனஸுக்கு. அதை பாதியாக்குனா என்ன, 150 கோடி ரூபாய் லாபம். 150 கோடி இன்னைக்கு வந்து பல லட்சம்னு அர்த்தம், பல லட்சம் கோடின்னு அர்த்தம். ஒரு புள்ளி குறைந்தா முதலாளிகளுக்கு 100 கோடி லாபம்.
ஒரு புள்ளியை குறைச்சு காட்டினான் பஞ்சப்பொடியில. இன்னைக்கு பஞ்சப்பொடி எவ்வளவு முறைசாரா தொழிலாளிக்கு குறைந்தபட்ச ஊதியம் வாங்குற யாரா இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியுமில்லப்பா, 41 ரூபாய். விலையே ஏறலையாமா. அவன் மோடி என்ன பண்றான்? ஏய் கணக்கு நம்ம தானே, நீ கணக்கு இப்படி எழுதுறான், ஏறலன்னு காட்டு. அப்படி எல்லா வகையிலும் நாம ஒரு ஆட்டை ஒரு தடவை தானே தோலை உரிக்கலாம், 5 தடவை தோலை உரிக்க முடியுமா? உரிக்கிறான், நம்ம 5 தடவை உரிக்கிறோம். அன்னைக்கு 8.33 4% ஆக்கியதை ஏஐடியூசி சிபிஐ வரவேற்றது. நம்ப முடியுமா உங்களால? அதுக்குள்ள நம்ம இருந்திருந்தா நம்ம கதை என்ன? கேரளால அந்த அவசர காலத்தின் போது காங்கிரஸோட சேர்ந்து முதலமைச்சராக சிபிஐ, காங்கிரசுக்காரங்கள மந்திரி, இவர் முதலமைச்சர். அப்போ பல கொலைகள், ராஜன் கொலை உட்பட பல கொலைகள் நடக்கும். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வர்க்க சமரசத்திற்கு ஆளாகி விட்டார்கள் என்ப அதிலிருந்து வெளியே வராம போயிருந்தா இந்தியாவில் இப்படி ஒரு புரட்சிகர அமைப்பு இருக்குதுங்கிற பார்வையில் இதே எல்லாம் போயிரும், படமே எல்லாம் போயிரும். அதனாலதான் நாம தனியாக அமைக்க வேண்டி இருந்தது. அமைத்தது சரி என்று ஒவ்வொரு சம்பவமும் நிரூபித்தது, பிறகும் நிரூபித்தது. இந்த போராட்டம் எடுத்தோம். 82ல சிஐடி மட்டும் தனியா ஆல் இண்டியா ஸ்ட்ரைக்குன்னு கால் கொடுத்தோம். அந்த ஸ்ட்ரைக்கில் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் 3 பேர், மற்ற இடத்துல 7 பேர், 10 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார். 82ல சிஐடி நடத்தியது. அந்த போராட்டத்திற்கு பிறகு ஆஹா நாம இனிமே தனியா இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி பலர் ஒற்றுமைக்கு மற்றதுக்கு வர வேண்டி நேர்ந்தது. சிபிஐ 77ல நடந்த அவங்க மாநாட்டில் நாம இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் தப்பு, எமர்ஜென்சியை ஆதரிச்சதெல்லாம் தப்பு அப்படின்னு பத்திந்தா காங்கிரஸ் ஒரு தீர்மானம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க அதிலிருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் நம்மோட கூட்டு. இப்ப நம்ம கூட்டாக பல இயக்கம் நடத்துறோம். சரி, அப்படி இப்போ ஒரு இடதுசாரி மேற்கு வங்காளத்துல இடது கூட்டணி, கேரளா இடது கூட்டணி, அதுக்கு முன்னாடி கிடையாது, காங்கிரஸோட தான் அவங்க கூட்டு, நம்மோட கூட்டு கிடையாது. இப்ப நம்மோட கூட்டு அப்படிங்கிறது. இந்த போராட்டங்கள் தனியாக நீங்க தோன்றி நடத்தாமல் இதுதான் சரி என்று தியாகங்களால் நிரூபிக்காமல், போராட்டங்களால் நிரூபிக்காமல் போயிருந்தால் அதே ஏஐடிசியா இருந்திருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? ஆகவே தனி சிஐடி என்பது இந்திய தொழிலாளர் வரலாற்றில், இந்திய மக்களுடைய வரலாற்றிலேயே அது ஒரு மிக 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 குறிப்பிடத்தகுந்த திருப்பு முனை. ஒரு புரட்சிகர இயக்கத்தின் பிறப்பு, ஒரு புரட்சிகர குழந்தையின் பிறப்பு. நான் ஒன்றும் சாமி நம்பிக்கையோட சொல்லலை. எப்படி கம்சனை அழிப்பதற்கு சிறையிலே கண்ணன் பிறந்தானோ அதே போல இந்தியாவிலே சிஐடியு பிறந்தது. அது பிறக்காமல் போயிருந்தால் முதலாளி கூட்டத்தெல்லாம் அடக்க முடியும். இன்னைக்கு இப்படி இருக்கிற போதே முதலாளிகள் கொட்டம் அடிக்கிறான். இப்போ நெய்வேலி பத்தி அவர் சொன்ன மாதிரி எல்லா இடத்திலும் ஒப்பந்த தொழிலாளி அதிகமாயிட்டாங்க. இந்த ஒப்பந்த தொழிலாளியை நிரந்தர தொழிலாளிகள் திரட்ட வேண்டும், நிரந்தர தொழிலாளர் சங்கத்திலேயே உறுப்பினர் ஆக்க வேண்டும் சொல்ற ஒரே சங்கம் நம்ம தான். திரட்டவனை, அவனை விட்டாத, அவனை திரட்டி நாம அவனுக்காக நீ நில்லு அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு எல்லா இடங்களையும் அந்த போராட்டத்தை பல இடங்களும் நாம் நடத்துறோம். இப்போ ஒப்பந்த தொழிலாளிகள் அவர்களாகவே தன்னெழுச்சியான போராட்டத்தை நடத்துகிறார்கள். நாம அதுக்கு தேவையான வேலையை செய்யாமல் விட்டு விட்டால் தொழிலாளி ஒன்றும் சும்மா இருக்க மாட்டான், அவன் எல்லாத்தையும் எதிர்த்து வெடிப்பான். அப்படிதான் வடக்கம் முழுவதும் போராட்டம் நடக்குது. அதுக்குதான் நீங்க ஒரு பணம் வசூல், எவ்வளவு பணம் வசூல் இருக்கு முருகேஷ்? 25,000 ரூபாய். நாம் ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு முடிவு எடுத்திருக்கோம். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து வழக்கு, சிறையில் இருக்காங்க. நம்முடைய தலைவர்கள் வீட்டு சிறை, அதுக்கப்புறம் வழக்கு, மாவட்ட ஹரியானா மாவட்ட செயலாளர், டெல்லி மாவட்ட செயலாளர், ராஜஸ்தான் மாவட்ட செயலாளர், அதே மாதிரி நூற்றுக்கணக்கானவை எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள வச்சிருக்கான், கர்ப்பிணி பெண்கள் உட்பட. இப்போ அவங்களுக்கெல்லாம் வழக்கு நடத்தணும், காசு இல்லை அவங்களுக்கு. ஆகவே நமக்கு ஒன்றும் அழைப்பெல்லாம் வரல, நாமே முடிவெடுத்தோம். ஏற்கனவே மாருதியில போராட்டம் நடத்தி
நூற்றுக்கணக்கான பேர் சிறையில் வைக்கப்பட்டு ஒரு கொலை கேஸ் அவர்களுக்கு எதிராக போடப்பட்டு அப்படி நடந்த போது நாம ஒரு 5 லட்சம் ரூபாய் அன்னைக்கு கொண்டு போய் கொடுத்தோம். எப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடி உண்டி வசூல் பண்ணி கொடுத்தோம். பாச்சாத்தியில கொடுமை நடந்த போது நம்ம 82ல் டிரான்ஸ்போர்ட் தொழிலாளி மட்டும் உண்டி வசூல் பண்ணி அன்னைக்கு 22,000, 82ல் 22,000 எவ்வளோ அது பாருங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம். அத்தனை குடும்பங்களுக்கும் தேவையான குடம், இது சமைக்கிற பாத்திரம், கரண்டி, டம்ளரு, தட்டு, பாய், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையானது. ஒண்ணுமே இல்லை, அவங்களுக்கு நிராதரவா நின்னாங்க. அவங்களுக்கு நாங்க இங்கிருந்து ஒரு லாரியில சரக்கு ஏற்றிட்டு போய் அவங்களுக்கு எல்லா குடும்பங்களுக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு கொடுத்தோம். இது தொழிலாளர்கள் செய்யணும். இப்ப நீங்க வசூல் பண்ணியிருக்கீங்க, அவன் போராடுறான். ஓசூர்ல டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல, டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல 25,000 பேர், அதுல அதிகம் பெண்கள் ஸ்ட்ரைக் பண்ணி வந்து ஸ்ட்ரைக்டா, ஏடா பிச்சை போடுறேன், எனக்கு நான் 10 மணி நேரம் வேலை செய்யணும், 12 மணி நேரம் வேலை செய்யணும், ஓவர் டைம் வேஜும் கொடுக்க மாட்டேன், 8 மணி நேரமும் கிடையாது, யூனிஃபார்ம் கொடுப்பான், அதுக்கான செலவு தொகை அவன் சம்பளத்தில் பிடிச்சிருவான். என்ன அக்கிரமம் அதெல்லாம் பண்றானுங்க. இதையெல்லாம் எதிர்த்து தொழிலாளி கேட்கிறான். அப்படின்னா அர்த்தம் என்ன? நீ இருந்தாலும் இல்லைனாலும் தொழிலாளி வர்க்கம் வெடிக்கும். ஆனா அது முறைப்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு சரியான இலக்கு தீர்மானித்து சரியான தலைமை தீர்மானித்து எப்போது நடத்த வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், எப்போது முடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் திட்டமிட்டு ஒரு போராட்டம் நடத்தாமல் போனால் எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டம் என்ன ஆகும்? எழுகிற அலை வடிவதை போல் வடிஞ்சிடும். அந்த சக்தி முழுவதும் வீணா போயிடும். இப்ப மின்னல் அடிக்குது, பெரும் சக்தி அது எதுக்காக பயன்படுதா? அந்த மாதிரிதான். ஆகவே இந்த மின்னல் வேலை நிறுத்தங்கள்லாம் பெரிய அளவுக்கு பயன்படாது. ஆனா தொழிலாளியின் கோபத்தின் அடையாளம் அது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்கான முழக்கத்தை எழுப்பி மற்ற தோழர்கள் அவர்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும். இப்படி அதே மாதிரி பெண்கள் இன்னைக்கு 48% பேரு தமிழ்நாட்டில், 42% தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த தொழிலாளர்களில் 42% பேர் பெண் தொழிலாளர். எந்த ஹோட்டலுக்கு போங்க, ரோட் சைடில் பெரிய ஹோட்டலாக இருக்குல்ல, பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே எல்லாம் பெண்கள் தானே வேலை செய்கிறாங்க. அத்தனை பேரும் பெண்கள் தான். 1-2 மேஸ்திரி தான் இருப்பான். கல்லாவில் இருந்து துடைக்கிற வரைக்கும் பெண்கள் தான். பெட்ரோல் பங்க் பூரா பெண்கள் ஆயிடுச்சு. கடைகள் முழுவதும் பெண்கள். போத்தீஸுக்கு போங்க, சென்னை சில்ஸுக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க. பிரம்மாண்டமா கட்டுறான், அரண்மனை மாதிரி கட்டுறான். பூரா நம்ம ரத்தம், நம்ம சதை, நம்ம உழைப்பு. இவர்களுக்கு என்ன சம்பளம்? இவங்களுக்கு என்ன நியாயம்? என்ன சட்டம் அமுலாகுது? அவங்களுக்கு இருக்கிற சட்டமே அமுலாகன்னு நாம கத்திக்கிட்டு இருக்கிறோம். அவன் இருக்கிற சட்டத்தை திருத்துறான், மேல உட்காந்துக்கிட்டு தொகுப்பு சட்டம்ன்றான். அது இதையெல்லாம் எதிர்த்த வலுவான இயக்கம் அப்படிங்கிறது நம்மை போன்ற இயக்கம் வலுவடையாமல் அது நடக்காது. நாம் வலுவடைகிற வரை காத்திருக்க முடியாது. தொழிலாளி வர்க்கம் தாக்கப்படுவதை தடுக்க என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும். அதற்காக நாம் வைத்த கோஷம் ஒற்றுமை. ஒன்றுபடு, போராடு. அந்த ஒற்றுமை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாம் தனியாக நடத்துகிற போராட்டங்கள், அது உருவாக்கக்கூடிய உணர்வு, அது உருவாக்கக்கூடிய உணர்ச்சி, அது உருவாக்கக்கூடிய எண்ணம், அதுதான். இப்போ அதை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். அதில் நாம் முன்னேறி இருக்கிறோம், நிறைய முன்னேறி இருக்கிறோம், இன்னும் முன்னேற வேண்டி இருக்கிறது. ஆகவே அமைப்பு தினத்தில் நாம் இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு உங்களை மாதிரி தலைவர்கள் இந்த வேகத்தோடு நாம் நம்முடைய வர்க்கத்தை திரட்ட கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்முடைய பலம், விவசாயிகளின் பலம், இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா, இந்த ரெண்டும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து தோலை இப்படி சிலுப்புனா போதும், கோட்டை கொத்தளமெல்லாம் சரிஞ்சு தவிடுபடி ஆயிடும். அதை உண்டாக்கணும். அதை மாத்துறதுக்கு 1008 பிரமைகள் ஊட்டப்படுகிறது. இப்ப தாவேக்கா வந்தாச்சு, மக்களுக்கு ஒரு அவங்கள தூக்கி போட்டாச்சு, ரைட்டு. அவங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ற போது, இப்போ கேரளா நம்ம தோத்துருக்கோம், நம்ம உடனடியாக சீரியஸாக நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், மற்றது பண்ணணும். என்ன காரணம்? நம்ம பக்கம் என்ன தப்பு? மக்கள் இப்படி ஓட்டு எதிராக போறதுக்கு என்ன காரணம்? அது மதத்தால் ஜாதியால்னா ரைட்டு, அதை எதிர்த்து என்ன பண்ணுமோ அதை பண்ணணும். வேற காரணம், நம்ம ஏதாவது ஊழல் பண்ணிட்டோமா, நம்ம தோழர்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா, நம்ம தோழர்கள் என்ன பண்ணி, இதெல்லாம் நம்ம பார்க்கணும்.
தமிழ்நாட்டில் மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் விஜய் மீது இருக்கிற கவர்ச்சி மட்டுமல்ல. கவர்ச்சிக்கு ஒரு 5% இருக்கலாம், கவர்ச்சிக்கு ஒரு 10% இருக்கலாம். ஆனா இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு எதிரான மனோநிலை இருக்கு பாருங்க. சந்தர்ப்பம் கிடைச்சா இவனுங்களை போட்டுணும்டா அப்படிங்கிற அந்த எண்ணம் கடந்த 30 வருஷமாவே இருக்கு. இன்னைக்கு புதுசா ஒண்ணு தெரியுது, போட்டா மாறினாலும் மாறும் போல தெரியுதுன்னு போட்டாங்க. 90 வயசுக்காரனும் போட்டிருக்கிறான், சின்ன பையனும் போட்டிருக்கிறான். சும்மா குழந்தை இப்ப கேஸ் போட்டிருக்காங்களாம், குழந்தைகளை பயன்படுத்தலாமா? ஏன் பயன்படுத்தக்கூடாது? என்ன தப்பு? அம்மா இவங்களுக்கு ஓட்டு போடுமான்னு கேட்குது. அது ஏங்க குழந்தைங்க சொல்றதை போய் கேட்டான்னு அர்த்தம். அடுத்த குழந்தைக்கு தெரியுது கூட நமக்கு தெரியலன்னு அர்த்தம். சொல்லுங்களே, குழந்தைக்கு தெரிய. இப்போ இப்போ நீங்க உங்களை புரிஞ்சுக்கணும்ல, எவ்வளவு பெரிய ஊழலுங்க. பிரியா மேயரை பத்தி சொல்றாங்க, அவங்க எங்க டிரைவர் அவங்க வீட்டுக்கு குடியிருக்கிறாரு இதுல ஜிகே காலனி பக்கத்துல, ஜிகே காலனி பக்கத்துல. இந்த அம்மா வந்து மொப்பட்டில் வந்து என் ஒய்ஃபு கிட்ட தான் வந்து ஜாக்கெட் தைப்பாங்க, ஆல்ட்ரு பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு மொப்பட்டில் வரும். இப்போ பார்த்தா அதுக்கு பார்த்தா 3 ஃபார்ச்சுனர் இருக்குது, அதுவே 1.5 கோடி. அதுக்கப்புறம் பார்த்தா 100கணக்கான கோடி சம்பாதிச்சுக்கிறாங்க. என்னங்க இது? சாதாரணமாக ஜனங்க பேசி எம்ஜி ஆயிட்டானா அவன் பெரிய இதாயிரம், உடனே ஹெலிகாப்டர் வாங்கிடுறானே. இது வந்து ஜனங்க கண்ணுக்கு தெரியுது இல்லை. அப்போ ஒரு வாய்ப்பு. சரி, இப்ப என்ன மாற்றம் வரும்னு பார்த்தா, எவன்லாம் தப்பு பண்ணான்னு நினைச்சு தோக்கடிச்சாங்களோ அவன்லாம் இப்ப அந்த கட்சிக்குள்ளேயே போறான். இப்ப இந்த 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 பெருச்சாரி பூரா அங்க போகுது. அது காசு கொடுத்து அவங்க விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உள்ள வந்தா என்ன ஆகும் பார்க்கலாம். என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லது நடந்தா சரி. நல்லதுனா என்ன பெருசா நல்லது நடந்துரும்? சோசியலிசம் வந்துருமா? அதெல்லாம் ஒண்ணும் வராது. சட்டத்துல இன்னைக்கு இருக்கிற இந்த அறகுறை சட்டத்துல, மோசமான சட்டத்துல என்ன தொழிலாளிக்கு இருக்குதோ அதையாவது உருப்படியா அவங்க நடவடிக்கை எடுத்து கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றம். அதையாவது செய்யுங்க. அதுக்கே சண்டை போடணும். திமுக ஆட்சியில சங்கத்தை பதிவு பண்றதுக்கு எதுக்குங்க சண்டை போடணும்? அதுக்கு சண்டை போட்ட சாங்ஷன்ல அதுக்கு எத்தனை கேஸ், எத்தனை சமாச்சாரம். 37 நாள் எங்களை அந்த நிக்கவே உள்ளங்க. அவன் சாதாரண இதெல்லாம் திமுக பண்ண அக்கிரமம். அதெல்லாம் நான் ஏவா அவர்கிட்ட சொன்னேன். பேச்சுவார்த்தை கேட்டாரு அவரு. போராட்டம் முடியுதுக்கு ஒரு நாளைக்கு முன்னே என்கிட்ட கேட்டாரு. பேச்சுவார்த்தை நடக்குது, பலர்கிட்ட பேசியிருந்தாரு, தலைவர்கிட்ட பேசினா எல்லாம் பேசினா. என்கிட்ட கேட்டாரு, ஏங்க கூட்டணியில இருக்கிறோம், நீங்க இப்படிலாம் பண்ணலாமா? கூட்டணி கட்சி நீங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேணுங்க. யாரு? நம்ம ரொம்ப வேணுங்க. ஆமா, வேணும்னா என்ன பண்ணணும்? எனக்கு நியாயம் கொடுக்கணும். நீ நான் தான் உங்ககிட்ட கூட்டணி வச்சிருக்கோம், நீ என்கிட்ட கூட்டணி வைக்கலையா? கூட்டணி நல்லா இருக்கணுங்கிற காரியம் எனக்கு மட்டும் தானா, உங்களுக்கு கிடையாதா? கடைசியா சொன்னேன், மூஞ்சுக்கு மூஞ்சி சொன்னேன், நீங்க உங்களை காப்பாத்துறதுக்கு, உங்க கட்சியை, உங்க ஆட்சியை காப்பாத்துறதுக்கு நான் என் கட்சியை, என் சங்கத்தை அழிச்சிக்க தயாரா இல்லை. அதுக்கு வேற ஆளை பாருங்கன்னு சொல்லிட்டேன். இல்ல, நான் என் அழிவுல நீ வாழணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. இப்போ கூட என்ன சொல்றாங்க, இது பாருங்க நாங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிச்சா. என்ன நீ ஓட்டு போட்டு ஜெயிச்சா? இப்போ நீ ஜெயிச்ச இடத்துல எங்க ஓட்டு இல்லையா? இல்லையா? இப்போ நம்ம ஓட்டு நீ ஜெயிச்ச இடத்துல மற்றவங்க ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்க போய் தானே ஜெயிச்சாரு. 2000 ஓட்டு 1000 ஓட்டு தானே ஜெயிச்சிருக்கிற. சேகர் பாபு ஜெயிச்சாருன்னா அங்க நம்முடைய ஓட்டுக்கு சின்ன பங்கு இருக்கும்ல.